யூஜி தமிழ் லெசன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செமஸ்டர் 4ல இருக்கிற ஐந்திணை பகுப்பும் சூழலியலும் தான் பார்க்க போறோம். ஐந்திணை அப்படிங்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐந்திணை அப்படின்னு நம்ம சொல்றது, குறிஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடத்தையும், முல்லை என்பது காடுகள் மற்றும் காடு சார்ந்த இடத்தையும், மருதம் என்பது வயல் மற்றும் வயல் சார்ந்த இடங்களையும், நெய்தல் என்பது கடல் மற்றும் கடல் சார்ந்த இடத்தையும், பாலை என்பது வெற்று மணல் பரப்புகளை குறிக்கின்றது. இந்த ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லும் போது இதுல நம்ம பார்க்க போறது, அதுல இருக்கின்ற முதற் பொருள் என்ன அப்படின்னும் போது நிலம், பொழுது என்பன முதற் பொருட்கள் ஆகும். இந்த நிலம் என்பது ஐவகைப்படும். அவை என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். பொழுது அப்படின்னு சொல்லும் போது அவை சிறு பொழுது, பெரும் பொழுது அப்படின்னு இரு வகைப்படுகின்றது. சிறு பொழுது என்பது ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தை அடிப்படையாக கொண்டு அது பிரிக்கப்படுகின்றது. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டினுடைய 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுகின்றது. ஐந்து இணைகளினுடைய கருப்பொருள்கள் என்ன அப்படின்னா தெய்வம், மக்கள், உணவு, பறவை, விலங்கு, தொழில், பண், பூ, யாழ், நீர், பண், மரம், ஊர், இதை எல்லாமே நம்ம கருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். உரிபொருள் அப்படிங்கிறது அந்த நிலத்திற்குரிய ஒழுக்கம் என்பது உரிபொருளாக அழைக்கப்படுகின்றது. குறிஞ்சி நிலத்துக்கான உரிபொருள் என்ன அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை நிலத்திற்கானது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருத நிலத்திற்கானது ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் நிலத்துக்கானது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை நிலத்திற்கானது பிரிவும் பிரிதல் நிமித்தமும் ஆகும். இது ஒவ்வொரு திணைகளுக்கான உரிபொருளாக இருக்கின்றது. இப்போ 5 திணைகளுக்கு நாம் உரிபொருள்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். முதற்பொருள், கருப்பொருள், உரிபொருள். இப்ப சூழலியல் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரினங்களுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்புகளை ஆய்வு செய்வதே சூழலியல் ஆகும். எனவே பழங்கால மனிதன் 5 திணைகளாக வகுத்து சூழலுடன் எவ்வாறு இணைந்து வாழ்ந்தான் என்று பார்ப்பதுதான் இந்த பாடத்தினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த வகையில் குறிஞ்சி நிலத்தினுடைய முதற்பொருளையும் உரிபொருளையும் பார்த்தோம். இப்பொழுது கருப்பொருள், அவ்வகையிலேயே முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவற்றினுடைய கருப்பொருளை பார்க்கின்ற போது 5 திணையினுடைய பகுப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவற்றினுடைய சூழல், எந்த வகையில் மனிதன் வாழ்ந்தான் என்பது அவனுடைய சூழலினுடைய அடிப்படையில் ஆய்வதினால் இது 5 பகுப்பும் சூழலியலும் என்று அழைக்கப்படுகின்றது. குறிஞ்சி திணை பத்தி தான். குறிஞ்சி திணை அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும், பழனி, நீலகிரி, ஆனைமலை இந்த பகுதியை தான் தமிழ்நாட்டினுடைய குறிஞ்சி நில பகுதியா நம்ம சொல்றோம். மலையே வடிவேலன் முருகன் வீற்றிருக்கின்ற இடமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முருகனுக்கு வெறியாடுகின்ற சடங்கு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து செய்து வருகின்ற, முருகனுக்காக செய்யப்படுகின்ற, வேலனுக்காக செய்யப்படுகின்ற சடங்காக இருக்கு. இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா செந்திணையை நீரோடு கலந்து தூவி மகிழ்ச்சியோடு வழிபடுகின்ற ஒரு முறையா இருக்கு. இது குறிஞ்சி நிலத்தில் மட்டுமே செய்யறாங்க. இது இளம் பெண்களுக்கு முருகனை வழிபட வேண்டிய ஒரு சடங்காக அந்த காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. அடுத்தது முருகனை பாத்தீங்கன்னா முருகை அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்காலத்துல இவரை முருகன் அப்படின்னு அழைச்சாங்க. மலையில உறைந்திருக்கின்ற முருகனை இன்றளவும் எண்ணற்ற மக்கள் தங்களுக்கு நன்மை புரிகின்ற தெய்வமா வணங்கி வராங்க. மலை என்றாலே நமக்கு முருகனுடைய நினைவு தான் வரும். எனவே குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வம் முருகன். அங்க இருக்கின்ற மக்கள், மலையில வாழ்கின்ற மக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறவன் குறத்தியர் அப்படின்னு சொல்லுவோம். அங்க கிடைக்கின்ற உணவு என்ன அப்படின்னா அங்க கிடைக்கின்ற திணையும் மலையில விளையிற நெல்லும் தான். அங்கு வாழ்கின்ற விலங்குகள் என்ன அப்படின்னா புலி, கரடி, சிங்கம் இதெல்லாம் குறிஞ்சி நிலத்தினுடைய விலங்குகள். பூ என்ன அப்படின்னா குறிஞ்சியும் காந்தலும். மரம் என்ன அப்படின்னா அகில், வேங்கை இதெல்லாம் குறிஞ்சி நிலத்தினுடைய மரமா இருக்கு. பறவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிளி, மயில் இதெல்லாம் குறிஞ்சி நிலத்தினுடைய பறவைகள். அடுத்தது ஊர் அப்படின்னா அங்க இருக்கின்ற ஊரை நம்ம குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்ற ஊரை சிறுகுடி அப்படின்னு சொல்றோம். அங்க இருக்கின்ற நீரை அருவி நீர், சுனை நீர் அப்படின்னு சொல்றோம். அங்க இசைக்கின்ற அந்த பறை கருவிய என்ன சொல்றோம்னா தொண்டக பறை அப்படின்னு சொல்றோம். யாழ் என்ற இசைக்கருவிய குறிஞ்சி யாழ் அப்படின்னு அழைக்கிறோம். அங்க இசைக்கின்ற இசைய குறிஞ்சி பண் அப்படிங்கிறோம். அங்க இருக்கிற மக்கள் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா தேன் எடுத்தல் வேலையும் கிழங்கு அகழ்தல் வேலையும் செய்யறாங்க. முல்லை நிலம் என்பது காடுகளையும் காடு சார்ந்த இடத்தையும் குறிக்குது.
முல்லை நிலமானது செம்புலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நிலத்துல வாசனை மிகுந்த முல்லை மலர தழுவிதான் இதற்கு இந்த பெயரானது வைக்கப்பட்டது. தொல்காப்பியம் முல்லை நிலத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, மாயொன்மேய காடுரை உலகமும் அப்படின்னு சொல்லுது. மக்கள் வணங்குகின்ற திருமாலுடைய மேனி நீல மேனியாக இருக்கின்றது. கரிய மலர் போன்றவர், கார்மேகம் போன்றவர், காரிருள், கடல் போன்றவர் என்றெல்லாம் அவர் சொல்லப்படுகின்றார். சங்க இலக்கியங்கள்ல திருமாலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளிரும் திருமேனியை உடையவர் அப்படின்னு புகழப்படுகின்றார். திருமாலை கண்ணன் என்று மக்கள் அன்போடு அழைக்கிறாங்க. முல்லை நில மக்களுடைய தொழில் ஆடு மேய்க்கின்ற தொழில். கண்ணனும் முல்லை நில மக்களில் ஒருவராக பிறந்தவரா இருக்கிறதுனால முல்லை நில மக்களுக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் போக்குபவர் கண்ணன். எனவே அவர்கள் முல்லை நில மக்கள் கண்ணனை தெய்வமாக போற்றுகின்றனர். எனவே முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் என்ன அப்படின்னா திருமால் தான். அங்க இருக்கின்ற மக்களை ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கின்ற மக்கள் உண்கின்ற உணவு என்ன அப்படின்னா வரகு, சாமை என்பன. அங்கு இருக்கின்ற விலங்கு, முயல், மான் என்பது. முல்லை நிலத்தில் இருக்கின்ற பூ எது அப்படின்னா முல்லை பூவும் தோன்றி பூவும் ஆகும். முல்லை நிலத்துல என்ன வகையான மரங்கள் இருக்கிறது அப்படின்னா கொன்றை மரமும் காயா மரங்களும் இருக்கின்றது. முல்லை நிலத்தில் இருக்கின்ற பறவை என்பது காட்டுக்கோழியும் மயிலும் இருக்கின்றது. முல்லை நிலத்தில் இருக்கின்ற ஊரை பாடி என்றும் சேரி என்றும் அழைக்கின்றனர். அங்கு இருக்கின்ற நீர்நிலையை காட்டாறு என்று அழைக்கின்றனர். அங்க இருக்கின்ற பறையை ஏர்கோட்பறை என்று அழைக்கின்றனர். முல்லை நிலத்தினுடைய யாழ் முல்லையாழ் என்று அழைக்கப்படுகின்றது. அங்கிருக்கின்ற பண்ணை முல்லைப்பண் என்று அழைக்கின்றனர். முல்லை நில மக்கள் செய்கின்ற தொழில் என்ன அப்படின்னா ஏறு தழுவுதல் என்பதையும் ஆணிரை மேய்த்தல் என்பதும் ஆகும். இங்கு ஆணிரை என்பது பசு கூட்டங்களை மேய்த்தல் என்பது பொருள்படும். ஏறு தழுவுதல் என்பது காளை மாடுகளை அடக்குதல் என்பதும் இதனுடைய பொருளாக கொள்ளப்படுகின்றது. எனவே முல்லை நிலம் என்பது என்ன அப்படின்னா காடுகளையும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை நிலமாக இங்கு கொள்ளப்படுகின்றது. மருத திணை என்பது வயலும் வயலை சார்ந்த பகுதியும் ஆகும். வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் என்கிறது தொல்காப்பியம். மருத நில தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது மகிழன், வேந்தன், ஊரன், கிழவன் அப்படின்னு வேளாண்மை செய்யும் பொருட்டு இவர்களை நம்ம வேளாளர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்தது இவங்களுடைய ஊரன், உழத்தியர், மகிழன், களமர், கடையர் அப்படிலாம் மருதநில ஆடவர்களை நம்ம சொல்றோம். வேளாண்மை தான் மருதநில மக்களுடைய தொழிலாக அமைந்திருக்கின்றது. அப்போ மருத நிலத்தினுடைய தெய்வம் இந்திரன், மக்கள் உழவர், உழத்தியர், உணவு செந்நெல், வெண்ணெல். அவர்களுடைய வேலை விவசாயம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய உணவு செந்நெல், வெண்ணெல்லாக இருக்கின்றது. அப்போ அவர்களுடைய விலங்கு எருமை, நீர்நாய். பூ என்பது அங்கு வயல்வெளிகளில் வளர்கின்ற செங்கழு நீர் தாமரை என்பன. அங்கு இருக்கின்ற மருத நிலத்தில் இருக்கின்ற மரம் என்பது காஞ்சி மரமும் மருத மரமும். அங்கு இருக்கின்ற பறவை மருத நில பறவை அன்னம், நாரை, நீர்கோழி என்பன. மருத நிலத்தினுடைய ஊரை நம்ம பேரூர், மூதூர் அப்படின்னு சொல்றோம். மருத நிலத்தில் இருக்கின்ற நீர் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா மனை, கிணறு, பொய்கை என்பன. அங்கு முழங்குகின்ற பறை என்பது மணமுழா, நெல்லரி, கிணை அப்படிங்கிறது. யாழ் என்பது மருத யாழ், பண் என்பது மருதப்பண். அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா நெல் விதைத்தலும், நெல் அறுத்தலும், களை பறித்தலும் மருத நிலத்தினுடைய தொழிலாக இருக்கு. இதுல நெய்தல் திணை பத்தி பார்க்க போறோம். நெய்தல் திணை என்பது கடலையும் கடல் சார்ந்த இடத்தையும் குறிக்கின்றது. தொல்காப்பியம் நெய்தல் திணைய எனவே நெய்தல் நில மக்கள் தங்கள் கடல் தெய்வத்துக்கு முத்துக்களையும் வளம்புரி சங்குகளையும் காணிக்கையாக செலுத்தி வழிபட்டிருக்கின்றனர். நெய்தல் நிலத்தினுடைய தெய்வம் வருணன். நெய்தல் திணையினுடைய தெய்வம் வருணன். நெய்தல் திணையினுடைய மக்கள் பரத்தர், பரத்தியர். அவர்களுடைய உணவு என்ன அப்படின்னா கடல் சார்ந்து இருப்பதினால் மீன் என்பது, கடலில் வாழுகின்ற விலங்குகளாகிய முதலை, சுறா என்பன. அங்கு விளைகின்ற பூக்களாகிய தாழை, நெய்தல் மலர்கள் என்பன. அங்கு இருக்கின்ற மரம் என்பது புன்னை மரமும் ஞாழல் மரமும். அங்கு இருக்கின்ற பறவை கடலில் வாழுகின்ற கடற்காகம் என்பது. அந்த ஊர்கள் நாம் என்ன சொல்லுவோம்னா கடல் சார்ந்து இருக்கின்ற ஊர்களை பட்டினம், பாக்கம் என்று அழைப்போம். அங்க இருக்கின்ற நீர்நிலைகள் என்ன அப்படின்னா மணற்கிணறு, உவர்கழி என்பன. அங்க இருக்கின்ற பறை, அங்கு கிடைக்கிற மீன் இருக்கு இல்லையா, அதனால மீன் கோட்பறை அப்படின்னு சொல்றோம். யாழ விளரியாழ் அப்படின்னு சொல்றோம். பண் செவ்வழி பண். எனவே அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா கடல் சார்ந்து இருப்பதினால் அவர்களுடைய தொழில் மீன் பிடிக்கின்ற தொழிலும் உப்பு விளைவித்தலும் ஆகும்.
யூஜி தமிழ் லெசன். இன்னைக்கு நம்ம செமஸ்டர் 4ல பாலை திணை பத்தி பார்க்க போறோம். பாலை திணை என்பது குறிஞ்சி திணையும் முல்லை திணையும் தன் இயல்பிலிருந்து திரிந்திருப்பது பாலை திணை எனப்படும். அதாவது காடாகவும் இல்லாம மலையாகவும் இல்லாம இரண்டும் கலந்து காணப்படுகின்ற வெப்ப மிகுந்த பகுதிகள் தான் நம்ம பாலை நிலம் அப்படின்னு சொல்றோம். பாலை நிலத்தினுடைய தெய்வம் கொற்றவை. இந்த கொற்றவைக்கு அவரை, எள்ளுருண்டை, இறைச்சி, துவரை இதையெல்லாம் படைக்கப்பட்டு அந்த கொற்றவையை வணங்குகின்ற வழக்கம் என்பது இருந்தது. கொற்றவை மீது பாலை நில மக்கள் ரொம்ப நம்பிக்கை உடையவங்களா இருந்தாங்க. அதனால போருக்கு செல்லும் போது தாம் போரில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனை அவர்கள் வழிபட்டு செல்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. பாலை நிலத்தினுடைய தெய்வம் கொற்றவை. பாலை நிலத்தினுடைய மக்களை நம்ம எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்றோம். இவர்களுக்கு தனியாக ஒரு நிலம் இல்லை. அதனால இவர்களுடைய உணவு என்ன அப்படின்னா களவு செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற பொருளாகும். அவங்க களவு செய்வாங்க. அதன் மூலமா என்ன பொருள் கிடைக்கிறதோ அதை தான் உணவாக உட்கொள்வாங்க. எனவே அங்க இருக்கின்ற விலங்குகளுக்கு நல்ல உணவு என்பது கிடைக்காது. எனவே அங்க இருக்கின்ற விலங்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வலிமை இழந்த யானை என்பது அவர்களுடைய விலங்கு. அங்க இருக்கின்ற பூ குறவம் பூவும் பாதிரி பூவும். அங்க இருக்கின்ற மரம் இலுப்பை மரமும் பாலை மரமும். அங்க இருக்கின்ற பறவை என்ன அப்படின்னா புறா. பாத்தீங்கன்னா புறாவும் பருந்தும். அங்க இருக்கின்ற ஊரை நம்ம குறும்புன்னு சொல்லுவோம். அங்க இருக்கின்ற நீர்நிலைய, பாலை நிலத்தில் இருக்கின்ற நீர்நிலைய வற்றிய சுனையும் கிணறும். பாலை நிலத்தினுடைய பறை துடி. பாலை நிலத்தில் இருக்கின்ற யாழ் பாலையாழ். அங்கு இசைக்கப்படுகின்ற இசை பண் பஞ்சுரப்பண். அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா வழிபறி செய்தல் என்பதுதான் அவர்களுடைய தொழிலாக இருக்கின்றது. எனவே பாலை திணை என்பது குறிஞ்சி திணை மற்றும் முல்லை திணை ஆகிய இரண்டு நில திணைகளுக்கும் இடையில் அமைந்த பால் நிலப்பகுதியை குறிக்கின்றது.